ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா உயர்தர சைவ உணவகம். தரமான ருசியுடன் பாரம்பரிய கைப்பக்குவத்துடன் மனம் மணக்கும் காலை உணவுகள் சைவ பிரியர்களுக்கென்றே பிரத்யேகமான ஹோட்டல். ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா சைவ சமையல்களில் கை தேர்ந்தவர்களால் படைக்கப்பெற்ற நாவூரும் பலகாரங்கள் உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் உணவுகள் வழங்கப்படும். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தை விரும்பும் ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா. காவல்துறை யூடியூப் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கு செய்தி பண்ணுறதுன்னா மதுரை அரசடி கௌரி ஹோட்டல் அங்கே வந்து சந்திக்க வரணும். அந்த உரிமையாளர் முத்துகிருஷ்ணன் வந்து சந்திக்க வந்துடும். கடைகள் தொடங்கி 41 வருடத்தை வந்து கொண்டிருக்கிற கடை வந்து இருந்தாலும் அவரோடு பல நபர்களை உருவாக்குற நபர்கள் மதுரையில் சைவ உணவகங்கள்லாம் நிறைய உரிமையாளர்களையும் வந்து உருவாக்கிய பெருமை வந்து எங்களுக்கு நான் சந்திக்கணும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ராஜா. ஐயா உங்கள் பேர் முத்துகிருஷ்ணன்? என் பேர் வி முத்துகிருஷ்ணன். வி முத்துகிருஷ்ணன். அப்பா பேர் வந்து எம் வெங்கடாசல ரெட்டியார். உங்களுக்கு சொந்த ஊருங்க ஐயா? சொந்த ஊர் வந்து பழைய திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. விராக்குளம்னு ஒரு சின்ன கிராமம். இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அது பிரிஞ்ச பிறகு எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கிளைகள் 41 வருடமாக நீங்கள் வந்து இருக்கின்றீங்க. ஆமாம். எந்தெந்த ஊரில் கிளைகள் இருக்குது? இந்த மதுரை தான் நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸு. மதுரை. அதுக்கு அடுத்தால வந்து நமக்கு வந்து பொள்ளாச்சி, பழனி, திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, கும்பகோணம், சென்னை, எல்லா ஊர்லேயும் கிளைகள். ஆமாம். எல்லாமே சைவ உணவகங்கள் தான். ஆமாம். அசைவத்தை பற்றி நமக்கு தெரியாது. அந்த உணவகத்தை அந்த நாலேஜும் நமக்கு கிடையாது. அதாவது வெளியூர் கடைகள் எல்லாமே நம்ம கடைசி தம்பிகள் 2 பேர், செந்தில்குமார்னு ஒருத்தர், ரவிக்குமார்னு ஒருத்தர், அவங்க 2 பேர் தான் வந்து வெளியூர் கடைகள் பூராவுமே வந்து அவங்க முயற்சி தான். அவங்க முயற்சியில் தான் வந்து வெளியூரில் இத்தனை கிளைகள் வந்திருக்கு. நம்ம கடையில் காஃபி அதிகமாக போகுமா, டீ அதிகமாக போகுமா? நம்ம எல்லா கடைகளுமே வந்து அதாவது காஃபி தான் வந்து நிறைய கூடுதலாக விற்கும். என்ன காரணம்? அது ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து அதாவது வந்து காஃபிக்கு தான் வந்து முதலிடம் கொடுப்பாங்க. டீ வந்து 2ஆம் பட்சம் தான். அதாவது நார்த் இந்தியாவில் தான் டீ வந்து ஜாஸ்தி விற்கிறது நார்த் இந்தியா தான். சவுத் இந்தியாவில் வந்து குறிப்பாக காஃபி நிறைய விற்கிறது வந்து தமிழ்நாடு தான். வேறு ஒரு கடையில் ஸ்பெஷல் பஜ்ஜி இந்த மாதிரி என்ன ஐட்டம்? அதாவது ஒரு தாய் வந்து தன் பிள்ளைகளில் வந்து எந்த பிள்ளை சிறந்த பிள்ளைன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எல்லா பிள்ளைகளும் சிறந்த பிள்ளை. ஆமாம். நம்ம கடையில் எல்லா உணவுகளையும் நம்ம சிறப்பாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக. ஆனால் அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கஸ்டமர்கள் தானே சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அதை பொறுத்து வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பிஸியான ஏரியாவாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் இருக்கும், இங்கே இந்த ரவுண்டான வரும், இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இந்த சரௌண்டிங் வந்து அந்த கார்னரில் இருக்கிறனால உங்களுக்கு என்ன டைமிங்? நல்ல கூட்டம், நல்ல என்ன டைமிங்? இல்லை, கூட்டங்கிறது வந்து காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், அவ்வளோதான். மற்றபடி வந்து நமக்கு வந்து பெரிய வியாபாரம் வந்து கடைக்கு வெளியிலேயே நம்ம வந்து காஃபி ஸ்டாலும் வெளியில வந்து காஃபி ஸ்டாலும் நம்ம வடை பஜ்ஜி விற்கக்கூடியது. இதில் வந்து இது மட்டும் சாப்பிட்றவங்க வெளியிலேயே இருந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. கடைக்கு உள்ள வந்து மேக்சிமம் டிஃபனோ சாப்பாடோ சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தான் கடைக்குள்ளே வருவாங்க. நமக்கு கடைக்கு உள்ள வந்து 60% வியாபாரம் நடந்ததுன்னா 40% வியாபாரம் கடைக்கு வெளியில தான் நடக்குது. அதனால வந்து
நிறைய கடைகள் வந்து அதாவது இந்த மாதிரி காபி ஸ்டால் வெளியில இருந்து சாப்பிடக்கூடிய வசதி இருக்காது. நிறைய கடைகளில் வேணா உள்ள வந்து தான் சாப்பிட்றதா இருக்கும். நம்ம கடையில் வெளியில வசதிகள் இருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னா, ஒரு காபி சாப்பிட்றதுக்கு கூடி போனால் 2 நிமிஷம் ஆக போகுது. அப்போ ஒரு காபி மட்டும் சாப்பிட்றவங்க நம்ம தேவையில்லாமல் உள்ள வந்து நம்ம பொழுதை செலவழிக்கணும்னு நினைச்சு அவங்களே வெளியில இருந்து காபியை சாப்பிட்டு போயிடுவாங்க. அதை பொறுத்து வந்து ஒருவேளை மழை நேரமா இருந்ததுன்னு சொன்னா காஃபியை வாங்கிவிட்டு உள்ள வந்து ஒதுக்குவாங்க. உள்ள காபி வாங்குறோம், உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், தாராளமா சாப்பிடலாம். ஆனா 99% உள்ள வரமாட்டாங்க, வெளியில இருந்தே சாப்பிட்டுக்கலாம். அது காரணம் சொல்லுதாங்களா, இது வந்து ரொம்ப அவசர உலகமா இருக்கு. வந்தோமா போனோமா வேகமா சாப்பிட்டோமா வெளியே போனோமான்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதில் வெறும் காபி மட்டும் சாப்பிடணும் இருந்து உள்ள வந்தா வீட்டில் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு அவங்க காஃபி ஆர்டரை வாங்கி கொண்டு வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆயிரும். அதோட வெளியிலன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து கேஷியர்கிட்ட வந்து டோக்கனை வாங்கிவிட்டு டோக்கனை கொடுத்தாச்சுன்னா உள்ள வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு மிச்சம். அப்போ எதுக்கு தேவையில்லாம உள்ள வருவானு வெறும் காபி டீ சாப்பிட்றவங்க அப்படியே வெளியில இருந்தே சாப்பிட்டு வருவாங்க. அதை பொறுத்து வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் வந்து ஆமா, நீங்க வந்து அனுபவம் வாய்ந்தவர், ஒரு பழமையான ஒரு இந்த உணவுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ உள்ள இந்த லேட்டஸ்டா உள்ள இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த சைனீஸ் அப்படி இப்படின்னு சொல்ற ஐட்டத்தை பத்தி எனக்கு தெரியாது. அதனால அது வந்து இப்போ நம்ம வெளியூர் உணவகங்கள்ல எல்லாமே வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி வச்சிருக்காங்க. நம்ம வந்து வச்சிருக்கோம், அது ஓரளவு தான் நமக்கு விற்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது விரும்பி சாப்பிட்றது வந்து இட்லி, தோசை, பொங்கல் தான் நிறைய பேர். ஆமாம், அந்த மாதிரி பூரின்னு சாப்பிடுறவங்க மேக்சிமம் இந்த ஏரியாவுக்கு வர்றவங்க வந்து வயசானவங்க தான் மேக்சிமம் வர்றாங்க. சில இப்போ உள்ள கொஞ்சம் வயசுக்காரங்கெல்லாம் அந்த சொல்றீங்களா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுலேயும் சில பேர் வந்து ரோட்லேயே போட்டு அடுப்பு போட்டு டக்கு டக்குன்னு விற்கிறதுனால அந்த பக்கம் போயிடுவாங்க. ஃபேமிலியோட உள்ள வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து உள்ள வர்றாங்க. ஆமாம், தனி ஆம்பளை ஆளுங்கள்லாம் மேக்சிமம் உள்ள வர்றதை வந்து நம்ம இந்த கடையை பொறுத்து தவிர்க்கிறாங்க. இதே இது நம்ம பைபாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வியாபாரம் கூடுதல். அவங்க எல்லாம் உள்ள வந்து சாவகாசமாக சாப்பிட்டுட்டு ஆமாம் ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. இங்கே நாங்களும் ஏசி ரூம் ஒன்று போட்டு பார்த்தோம், அது கரண்ட் பில் கட்டுறது கூட கட்டுப்படி ஆகிற அளவுக்கு ஓட மாட்டேங்குது. பிறகு வந்து ஏசி ரூமை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுக்கு? அதாவது வெளியில் வைக்கிற உணவை விட ஏசியில் வந்து ஒரு 15% கூட்டி தான் வச்சுருக்கோம். அந்த கூட்டி வச்சிருக்கிற ரேட்டு கூட எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கே பத்த மாட்டேங்குது. ஆக அந்த ரேட்டை கூட வச்சிருக்கிறது வந்து நமக்கு காசு வாங்கினதுக்காக இல்லை, கூடுதல் வரக்கூடிய எலக்ட்ரிக் பில்லை பே பண்ணுற அளவுக்காக வேணும் அப்படிங்கிறதுனால. அதில் இந்த ஏரியாவை பொறுத்து வந்து மிடில் கிளாஸும் வந்து புவர் கிளாஸும் வந்து ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்பர் கிளாஸ் வந்து இந்த ஏரியாவில் கம்மி. அப்போ இந்த ஏரியாவில் வந்து ஏசி ரூம் வந்து அவ்வளவா எடுபடலை. அதில் நம்ம போட்டாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் வந்தாச்சுன்னா நமக்கு கரண்ட் பில் கட்ட கட்டுப்படி ஆகும். அதனால தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஏசி ரூம் போட்டு பார்த்தோம். 3-4 வருஷமும் கரண்ட் பில் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு ஏசி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டோம். உள்ள நுழையும் போது ஒரு எடை மிஷினை பார்த்தோம். ஆமாம், எடை போடுற மிஷின். ஆமாம், அந்த மிஷின் வச்சிருக்கீங்களா? இப்போ நெடுங்காலத்துக்கு முன்னாடி உள்ள மிஷின் அது வந்து அது ஒரு வச்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதை பொறுத்து வந்து ஒரு நினைவு சின்னமாக வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ முன்னாடி ஸ்வீட் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம், அந்த கௌரியில நம்ம செய்தி எடுத்தோம். அந்த மாதிரி ஸ்வீட்டிங் வச்சுருக்கீங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட் அந்த ஏரியா இது வந்து ஆர்டினரி ஸ்வீட் தான் இங்கே இருக்கிறது வந்து. ஓகே, ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து பெரிய விலை வச்சோம்னா விற்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அதுக்கு நம்ம நெய்யில் ஸ்வீட் போட்டுட்டு குறைஞ்ச விலைக்கு விற்கவும் முடியாது. கண்டிப்பாக அதனால் இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் போட்டால் தான் விற்கும், நம்ம வியாபாரம் செய்ய முடியும். நான் நெய் ஸ்வீட் தான் விற்பேன்னு சொல்லிட்டு வச்சோம்னா அதை வாங்குறதுக்கு இந்த ஆள் வர மாட்டாங்க. அதை பொறுத்து வந்து வச்சு பார்த்துருக்கீங்களா? வச்சு பார்த்தோம். ஓகே, அதாவது இந்த நெய் ஸ்வீட் விற்கிறத விட ஆர்டினரி ஸ்வீட் தான் வந்து 4-5 மடங்கு விற்குது. அப்போ நெய் ஸ்வீட் நம்ம வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு?
அதுக்கு இந்த ஆர்டினரி ஸ்வீட்டே யூஸ் பண்ணி அதனால தான் வேண்டாம்னு அதுக்குன்னு இப்போ நெய் ஸ்வீட் போடுறதுக்கு ஒரு மாஸ்டர், ஆர்டினரி ஸ்வீட் போடுறதுக்கு ஒரு மாஸ்டர்னு வச்சு நம்ம வேலை கொடுத்தா 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகாது. அதனால ஒரு ஸ்வீட் மாஸ்டர், ஒரு அசிஸ்டண்ட், அவங்களுக்கு என்ன வியாபாரம் செய்ய முடியுமோ அவன் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்வீட் கிட்ட தயார் பண்ணுறாப்புல. எவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்கீங்க? காலையில் நைட்டு வரைக்கும் எவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருக்கீங்க? டிஃபனில் வந்து 30 ஐட்டம் அல்லது 40 ஐட்டம் இருக்கும் டிஃபனில். ஸ்வீட்டில் வந்து ஒரு 15 ஐட்டம் இருக்கும். 50-60 ஐட்டம் மொத்தமாக. ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். அதை பொறுத்து வந்து நண்பர்களுக்கு எனக்கு சொல்லிடுறாங்க காலையில் சென்னையில் ஒரு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் ஓப்பன், அது உங்களோட கிளைகளை சேர்ந்ததா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு தான் அந்த திறப்புலா கண்டுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அங்கே சென்னையிலையும் அந்த கௌரி கிருஷ்ணா இருக்கு. ஏற்கனவே கிளைகள் இருக்கு. ஏற்கனவே 2 கிளைகள் சென்னையில் கௌரி கிருஷ்ணாங்கிற பேரில் இருக்குது. இது 3வது கிளை. ஆமாம், ஒன்று வந்து வெஸ்ட் முகப்பேரில், இன்னொன்று அண்ணா நகரில். இப்போ திறந்திருக்கிற ஏரியா பேர் வந்து கோபாலபுரம் ஏரியா. கோபாலபுரம், ராயப்பேட்டை கோபாலபுரம். கோபாலபுரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் போனதும் இல்லை பார்த்ததும் இல்லை. அதை பொறுத்து வந்து ஆமாம் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கு. ஆமாம். ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களோட ஒத்துழைப்புக்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கும். ஒரு 41 வருட பழமை வாய்ந்த ஒரு நபரும் ஒரு நிறுவன தலைவரையும் சந்தித்ததில் ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம்யா. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம் ராஜா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்னன்னா? கண்ணனுங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மேற்கு வாசல் ஆட்டோ ஓட்டுறேன். மேற்கு வாசலில் ஆட்டோ ஓட்டுறேன். உங்களுக்கு இந்த கடை சாப்பாடு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குங்கண்ணா. உங்களுக்கு சவாரி வரப்போ அடிக்கடி சாப்பிடுங்கண்ணா. உங்களுக்கு இந்த கடையில் பிடிச்சது என்ன? பிடிச்சதுன்னா அந்த சட்னி இட்லி ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்கம்மா. சரி சரி. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருந்து சாப்பிடுங்க? நான் ஆட்டோ ஒரு 22 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். உங்களுக்கு சவாரி வரப்போ நான் சாப்பிடுவேன். சரி சரி. வந்து மாதத்தில் ஒரு 10 ரூபாய் வந்து சாப்பிடுவேன். நீங்கள் சவாரி வரப்போ சாப்பிடுவேன். ஓகே ஓகே. பூரினால காஃபி தான் ஃபேமஸ்னா நீங்கள் இங்கே காஃபி சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம், இது வந்து கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு 4 நாள் காஃபி சாப்பிட்டுருந்தேன். இந்த பக்கம் சவாரி வந்தாலே காலையில் அதெல்லாம் நான் வந்தால் காஃபி கண்டிப்பாக சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் காஃபி. அதான் அது வந்து வாரத்தில் கேட்டிங்கன்னா 4 நாள் இருந்தாலும் சாப்பிடுவோம். சாப்பாடு டிஃபன்றது கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு 2-3 சாப்பிடுவோம். நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றது. ஓகே ப்ரோ. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? காலவாசல். இந்த கடையில் நீங்கள் எத்தனை வருஷமா காஃபி? நான் ஒரு 7-8 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன். காஃபி நல்லா இருக்குமா? இங்கே காஃபி நல்லா இருக்கும். என்ன பிடிக்கும்? டீயும் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸும் வைப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். சாப்பாடெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கடையில் பிடிச்சது என்ன? இல்லை, நான் பொதுவாக டீ காஃபி தான் நிறைய ஓகே, தேங்க்யூ. ஓகே. சார் வணக்கம். வணக்கம்மா. சார் உங்கள் பேர் என்ன சார்? டேனியல். எங்கேருந்து சார் வரீங்க? நான் பெத்தானியாபுரத்துலேருந்து. இந்த கடையில் எத்தனை வருஷமா நீங்கள் காஃபி? நான் 20 வருஷமாக சாப்பிட்றேன். நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்குப்பா. நீங்கள் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் இங்கே 10 வருஷமாக ஓட்டுறேன். எப்பவுமே இங்கே நான் சாப்பிடுவோம். சவாரி போய்ட்டு வந்தோம்னா இங்கே உங்களுக்கு இந்த சாப்பிடுவோம். கடையில் வேறு என்ன சார் உங்களுக்கு? நான் காஃபி டீ சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும். அந்த காலத்துல வந்து நல்ல பிராண்டாக இருக்கும். ஸ்வீட்டு நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாமே இங்கே தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்களா, அதனால் இங்கே வந்து சாப்பிடுவோம். சரி, ரொம்ப நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து சார் வரீங்க? நாங்கள் இங்கே பெத்தானிபுரம் பாஸ்டன் நகரில் இருக்கோம். ஓகே சார். இந்த கடையில் நீங்கள் எத்தனை வருஷமா? இந்த கடையில் நான் சொல்ல போனால் 88 நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம். இன்றைக்கி வந்து இந்த காஃபி குடிக்கணுன்னால இங்கே எதுவும் வந்தோம். 88 நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிட்டுருக்கோம். ஆனால் 88 கிட்டத்தட்ட வந்து 2000 வரைக்கும் நான் இங்கே வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். டீ, காஃபி, டிஃபன் அண்ட் லஞ்சு. மேக்ஸிமம் வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிடுவோம். இந்த கடையில் உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும்? இந்த சைடில் முதல்ல வந்து அவங்க இந்த இது போடுவாங்க, இடியாப்பம் போடுவாங்க. இடியாப்பம் பால் அந்த இதோடு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து அவங்க சாப்பிடும்போது அந்த பால் கறி, உருளைக்கிழங்கு பால் கறி போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேம் உங்களுக்கு என்ன மேம் பிடிக்கும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் குடிக்கிறேன் காஃபி சூப்பர். அதனால் எப்போ வந்தாலும் இந்த கடையில் முதல்ல காஃபியை குடிச்சிருவோம். ஏன்னா கௌரி ஹோட்டல் தான். நான் மட்டும் இல்லை, என்னோட கூட சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்போ மதுரைக்குன்னு வந்தால் இந்த கௌரி ஹோட்டலில் மறக்காமல் வந்து காஃபியாவது குடிச்சிட்டு போயிடுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நானும் வருவேன். அதே மாதிரி வந்து மற்றவங்களும் வருவாங்க. ஆனால் இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கௌரி ஹோட்டலில் அந்த காஃபி குடிச்சிருவாங்க. கௌரி வந்து மறக்க முடியாது. ஸ்நாக்ஸ் ஏதாவது
ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கோங்க. அதே மாதிரி அந்த இங்கே போகிற அந்த உளுந்த வடை ஆரம்பத்த காலத்தில் சொல்கிறேன், அந்த உளுந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போகிறோம் குழந்தைகளுக்கு. அது வந்து அது நல்லா இருப்பாங்க. அப்போ உள்ளவங்க வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க. ஆமாம், ஒரு சில நேரங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் போயிருக்காங்க எங்களுக்கு. ஆமாம், அதனால் ஏன்னா அப்போ காலேஜில் படிக்கிறனால ஹாஸ்டலில் தங்கி படித்தனால அவங்க எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் இப்போ எங்களுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு. அதனால் இருந்தாலும் கௌரி காஃபியை மறக்கக்கூடாதுன்னு வந்து குடிச்சிட்டு போகிறோம். நீங்க இந்த கடையில வந்து காஃபி சாப்பிடுறீங்க? கிட்டத்தட்ட சொல்ல போனால் எப்படியும் ஒரு 88ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்க. 30 வருஷமாக வந்து காஃபினாலே கௌரி ஹோட்டல் ஆமாம் நீங்க. ஆமாம் கரெக்டாக. இது இப்போ கூட அதுதான், இந்த கௌரியில் காஃபி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கணும். அதனால இப்போ காஃபி சாப்பிட்றோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அது சேம் டேஸ்ட்டு இருக்கட்டும். ஆமாம், இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், அதே இதை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷம் தான், அவ்வளோதான். நம்ம ஊருக்கு வந்தோம், கௌரியில் ஒரு காஃபியை குடித்தோம், பேசிக்கிட்டா ஃபோனில் பேசிக்குவோம், கௌரியில் காஃபியை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஃபேமிலியோட அடுத்து வந்து காஃபி சாப்பிடுங்க இந்த கௌரி ஹோட்டல்ல. ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். சரிங்களா? சரி, தேங்க்யூ.